அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது லாரன்ஸ் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்றும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2021 ஆண்டிற்கு நாம் அனைவரும் விடை கொடுத்துவிட்டு 2022 ஆண்டிலே புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் நம் முகத்திலும் ஒரு புதிய மலர்ச்சி, ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இறைவன் மேன்மேலும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆண்டிலே நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து அன்னை மரியாளுடைய சிறந்த பரிந்துரையின் வழியாக பிறந்திருக்கின்ற பாலகன் உங்களுக்கும் எனக்கும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். இடையர்கள் எந்த அளவிற்கு பாலகன் இயேசுவை அந்த மாட்டுத் தொழுவத்திலே கிடத்தி இருக்கின்ற குழந்தையை பார்த்து மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தை பெற்று தம் இல்லம் திரும்பி வந்தார்களோ, அதே மகிழ்ச்சி நம் அனைவருடைய வாழ்விலும் இருக்கவும் இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் முரட்டும்படி பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே முகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையினால் கண்ணிமையினால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணர்வும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை திருவசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 67. பல்லவி. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலக நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள்.
இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்தச் சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மரியாவையும் யோசேப்பையும் குழந்தையும் கண்டார்கள். 8ஆம் நாள் அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு முழுவதுமாக நாம் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்திலும், குறிப்பாக நேற்று நற்கருணை ஆசீர்வாதத்திலே கலந்து கொண்ட நம் அனைவருமே இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு மனதார அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய நன்றியின் பூக்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மலர்ந்திருக்கிற புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டில் நாம் செய்த தவறுகள், நம்மை அறிந்து செய்த தவறுகள், அறியாமல் செய்த தவறுகள் என்ன என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏனென்றால் அதனால் நாம் சந்தித்த சூழ்நிலைகளையும் மன வருத்தத்தையும் உறவுகள் உடைந்த தருணத்தையும் நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் உடல் உபாதைகளும் ஏற்பட்ட தருணங்களும் இருக்கின்றன. இப்படி பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் செய்த தவறுகள், அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளையும் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட தவறுகள் இனி வருகின்ற காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது என்கின்ற ஒரு நல்லதொரு முடிவையும் நாம் எடுக்கக்கூடிய தருணம்தான் இன்றைய நாள். எனவே மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம் அன்னை மரியாள் தன் மகனிடம் பரிந்து பேசி இந்த உலகிற்கு தன் மகனை ஈன்று கொடுத்தது போல நம் தேவைகளையும் தன் மகன் வழியாக ஈன்று கொடுத்து நாம் எப்பொழுதுமே அவனுடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து இறைவனுடைய அந்த திருநாமத்தை பிறருக்கு போதித்து என்றும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அன்னை மரியாள் நமக்கு நிச்சயமாக வழி கொடுப்பாள் என்ற எண்ணங்களோடு இது புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஏன் இந்த ஆண்டின் முதல் நாளிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய், கடவுளின் தாய்
என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை கொடுத்து இந்த தாயினுடைய கரத்திலே ஆண்டின் முதல் நாளை கொடுக்க வேண்டும். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாய் என்றாலே உங்களுக்கும் எனக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு தனி சிறப்பு. ஏனென்றால் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையானது முதலாக தன் தாயினுடைய அரவணைப்பை தான் உணர்கிறது. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த பிறகு தன் தாயினுடைய முகத்தை அதிகமாக பார்க்கின்றது. இந்த குழந்தை முதலாக இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய அன்பு முத்தங்களை தான் அதிகமாக பெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரையில் தாயினுடைய அரவணைப்பிலும், தாயினுடைய பாதுகாப்பிலும், தாயினுடைய முத்தத்திலும், தாயினுடைய பாசத்திலும், இப்படி தாய் என்பவள் அந்த குழந்தையின் எல்லாமுமாக காணப்படுகிறது. எனவே அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், 99 வயதில் இருந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே அனைவருக்கும் சொல்லக்கூடியது தாய் என்றாலே ஒரு தனி சிறப்பு, ஒரு மகிழ்ச்சி. என் அம்மாவை நான் பார்க்கிறேன், என் அம்மாவில் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு பெருமகிழ்ச்சி. இப்படி இந்த மண்ணுலகிலே உங்களையும் என்னையும் பாவத்தின் வழியாக, அதாவது சின்ம பாவத்தோடு பிறந்து இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே ஈன்றெடுத்த நம்முடைய தாயை நாம் எந்த அளவிற்கு பெருமையாக சொல்லுகிறோம். வேதத்தில் கூட பார்க்கின்ற பொழுது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்குமே ஏவாள் தான் தாய் என்று சொல்லுவார்கள். அவள் தான் முதல் பெண்மணி இந்த மண்ணுலகிலே இறைவனால் படைக்கப்பட்டவள். அவள் வழியாகத்தான் இந்த உலகத்திலே மனித குலம் பிறந்து வந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அவளுடைய பிள்ளைகள் தான் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லுவோம். ஆனால் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், அந்த ஏவாளையும் தாண்டி அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாக இறைவன் அந்த மாற்றை கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஏன் தெரியுமா? அவள் பாவத்தின் வழியாக நம்மை ஈன்றெடுத்தாள். பாவத்தின் தலையை நசுக்கி, அநீதியை நசுக்கி, இருளை அகற்றக்கூடிய இந்த அற்புதமான குழந்தையை பெற்று கொடுத்து அன்னை மரியாள் நம்முடைய தாயாக மாற்றப்பட்டிருக்கிறாள். எனவேதான் அன்னையாம் திருச்சபை இந்த ஆண்டின் முதல் நாளிலே கடவுளின் தாய், இயேசுவின் தாய், இறைவனின் தாய் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த முதல் நாளை அந்த தாயின் கரத்திலே ஒப்படைத்திருக்கிறது. இரண்டாவது நிகழ்வு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று எப்படி சொல்லப்படுகிறாள் என்று ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலே நெஸ்டோரியஸ் என்கின்ற ஆயர் ஒருவர் தன்னுடைய மறையுரையிலேயே அன்னை மரியாளை பற்றி செய்தியை கொடுக்கிறார். அது என்னவென்றால், அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் அல்ல, மாறாக இயேசுவின் தாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று கடவுள் தன்மை, ஒன்று மனித தன்மை. அன்னை மரியாள் ஈன்றெடுத்த இயேசு மனித தன்மையில் இருப்பதினால் அவர் இயேசுவின் தாய் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய கடவுளின் தாய் என்று சொல்ல முடியாது என்று நெஸ்டோரியஸ் தன்னுடைய தப்பறையை மக்கள் மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த எண்ணங்கள் எத்தனையோ. ஒரு பெரிய போராட்டம் திருச்சபையிலே நடைபெற்றது. எனவே கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரத்திலே பொது சங்கம் ஒன்றாக கூடி இந்த வார்த்தைகளுக்கும் இந்த மறையுரைக்கும் ஒரு பெரிய வாதாடம் நடைபெற்றது. அதில் இறுதியாக எடுத்து வந்தப்பட்டது என்னவென்றால், அன்னை மரியாள் இறைவனின் தாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பிறந்தது கடவுள் தன்மையிலும் மனித தன்மையிலும் பிறந்தால் அவர் கடவுளின் தாயை தான் இருக்கிறார் என்று அந்த எபேசு நகரத்தில் இந்த பொது சங்கத்திலே இந்த செய்தி எடுத்து வந்தார்கள். இந்த செய்தியை கேட்பதற்காக சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற பல பகுதிகளிலிருந்து மக்கள் தங்களுடைய கரங்களிலே பந்தங்களை ஏந்தி எபேசு நகரத்தை முற்றுகையிட்டு நின்று கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதுமாக அந்த எபேசு நகரம் வெளிச்சமாக காணப்பட்டது.
இருளை அகற்றி வெளிச்சத்தை ஒளியை கொண்டு வந்த அந்த இயேசுவை பெற்றெடுத்தவள் அன்னை மரியாள் என்ற செய்தியை அன்று எபேசு நகரத்திலே மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து அதிலிருந்துதான் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு பெருமையோடு நாம் அனைவருமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டின் முதல் நாளிலே இந்த தாயினுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிக்கிறோம் என்றால் இந்த தாய் எந்த அளவிற்கு தனி மகத்துவம் பெற்றவள். ஒரு கவிதை அதிகமாக நான் சொல்லக்கூடிய கவிதை தான் இது. அதுவும் ஒரு சிறிய பெண்ணானவள் இந்த கவிதை எழுதி வைத்தார். கவிதை போட்டியின் பொழுது அம்மாவை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது குழந்தை இவ்வாறு எழுதியது: என் நிறம் அறிவதற்கு முன்னதாக, என் குணநலன்கள் அறிவதற்கு முன்னதாக, நான் ஆனா பெண்ணா என்பதை அறிவதற்கு முன்னதாக, என் குரல் ஒளியை கேட்பதற்கு முன்னதாக என்னை ஆழமாக அன்பு செய்தவள் என் தாய். ஏனென்றால் அவள் கருவறையில் இருக்கின்ற பொழுதே என்னை அன்பு செய்ய ஆரம்பித்து விட்டாள். அன்னைக்கு மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. தாய்க்கு மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. வேறு எவருக்கும் இந்த தனிச்சிறப்பு கிடைக்கவில்லை. இயற்கையிலே இறைவன் கொடுத்திருந்தாலும் அந்த இயற்கையின் குணங்களை பக்குவப்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதுமாக தன் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனநிலையை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் தாய்மை எப்பொழுதுமே சிறந்ததுதான். அந்த தாய்மை வழியாகத்தான் இந்த உலகத்தையே நாம் காண முடிகிறது. தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் உடல் நலம் கெட்டு போனாலும் பரவாயில்லை, தனக்கு பசி இருந்தாலும் பரவாயில்லை, தனக்கு உடுத்துவதற்கு ஒரு சில துணிகளோடு ஆண்டு முழுவதுமாக என்னால் கடந்து செல்ல முடியும். ஆனால் என் குழந்தை நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், என் குழந்தை பட்டினி பசியோடு இருக்கக்கூடாது, என் குழந்தை நல்ல உணவு உண்ண வேண்டும், நல்ல உடுக்க உடை வேண்டும் என்று ஒவ்வொரு தாயானவளும் தன்னையே முழுவதுமாக தியாகம் செய்யக்கூடியவள் தான். எப்படி மெழுகுத்திரி தன்னை அழித்து கொண்டு வெளிச்சத்தை, இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல தாயானவள் தன்னையே முழுவதுமாக உருக்கி உருக்கி தன் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவள் தான் தாய். இது உங்களையும் என்னையும் மீண்டெடுத்த ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கின்ற நிகழ்வு. ஆனால் ஒரு சில நேரங்களிலே மன வருத்தத்திற்குரிய தருணங்களும் இன்றைய காலகட்டங்களில் நாம் காணுகின்றோம். எத்தனையோ பெண்கள் அவர்களை தாய் என்று சொல்லுவதற்கு மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பெண்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய தவறான பாதையில் கடந்து செல்வதற்காக தான் பெற்ற குழந்தைகளையே கொன்று குவித்த பெண்களும் இருக்கிறார்கள். இதுவும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தாய்மை என்பது ஒரு தனிச்சிறப்பு என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே, ஆண்டின் முதல் நாளிலே அன்னையாம் திருச்சபை இந்த தாயின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிறது என்றால், அந்த கல்வாரி மலையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயினுடைய மகத்துவத்தை முழுவதுமாக உணர்ந்ததினால் இப்படிப்பட்ட தாய் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்று யோவானிடத்தில் இதோ உன் தாய் என்று தன் தாயை அவர் வழியாக உங்களுக்கும் எனக்கும் தாரை வார்த்து கொடுத்தார். மறையுரையில் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது ஒரு தாயினுடைய உடலில் இருக்கின்ற எலும்புகள் அனைத்தும் ஏறக்குறைய 7 முறை உடைந்து கூடுவதற்கேற்ற வழிகள் இருக்கும் என்று சொல்லுவார்களாம். பிரசவ நேரத்தில் அந்த அளவிற்கு வலியோடு தன் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாயானவள். தன் மகன் சிலுவையில் உயிர் நீக்கின்ற பொழுது, அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிகின்ற பொழுது, அந்த தாயானவள் தன் மகனுடைய முகத்தை பார்த்து கொண்டே அந்த வலியின் வேதனையிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தாள். அந்த அளவிற்கு தனிச்சிறப்பு பெற்றவள் தான் இந்த அன்னை மரியாள். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவளை தான் இந்த ஆண்டின் முதல் நாளிலே அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. இறைவனின் தாய் என்று அவளுடைய பாதுகாப்பில் நாம் அனைவரும் கடந்து செல்ல வேண்டும் என்று.
அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்ணானவள் தான். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவள் தான். ஆனால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்தவள். தன் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதனால் அவருடைய பெற்றோர்கள் அவளை எருசலேம் தேவாலயத்திலே அர்ப்பணித்தார்கள் என்பதையும் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் சந்தித்த சூழ்நிலைகளையும் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இப்படி தனிச்சிறப்பு மிக்க அன்னை மரியாளைத்தான் இன்று நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று. இதுதான் அன்னை மரியாளுடைய தனிச்சிறப்பு. அது என்னவென்றால், இன்றைய நாளிலே அன்னை மரியாளை நமக்கு முதன்மைத்துவமாக கொடுத்திருக்கிற பொழுது, அன்னை மரியாளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது முதல் தன்மை நாம் பார்த்தோம் என்றால் கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு தன்னை கீழ்ப்படிந்து விட்டால், தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். இன்றைய காலகட்டங்கள் இது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்மை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இன்றைய காலகட்டங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால், நான் ஏன் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனையே ஈன்றெடுத்த அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தால் ஆண்டவருக்கு தனித்தன்மை பெற்றிருக்கிறாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று. இது முதல் தன்மை. இரண்டாவது தன்மை, அன்னை மரியாள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை பெற்றிருக்கிறாள். தான் கருவுற்று இருக்கிறாள் என்பது கபிரியேல் தூதர் சொன்ன உடனே, அதற்கு முன்னதாக எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறாள், முதிர்ந்த வயதில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் இருக்கின்ற இல்லத்தை தேடி தனிப்பட்ட முறையில் தனிப்பெண்ணாக கடந்து செல்லுகிறாள் பாதைகளை. உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலையோடு தன்னுடைய மகன் இந்த மண்ணுலகிலே புதுமைகளை நிறைவேற்றக்கூடிய அவர் வழியாக இது உலகிலே முதல் புதுமையை காணா ஒரு திருமணத்தில் நிறைவேற்ற வைத்தாள். உதவி செய்யக்கூடிய மனநிலை. இறைவனின் தாய் இயேசுவை பெற்றவள் கருவிலே சுமந்து கொண்டிருக்கிறவள் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தாள். தன்னுடைய முதல் புதுமையை அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய முதல் புதுமை அன்னை மரியாள் பரிந்து பேசினால் காணா ஒரு திருமணத்திலே உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை கொண்டவள். எனவேதான் அன்னை மரியாள் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அனைத்து சீடர்களையும், ஒரு தாய் தன் குஞ்சுகளை தன் இறகுக்குள் பாதுகாப்பது போல அனைத்து சீடர்களையும் பாதுகாப்பு திருச்சபையினுடைய பிறப்பிற்கு தனி வழிவகுத்து கொடுத்தாள். அன்னை மரியாள் உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை நீங்களும் நானும் செய்வோமா? நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொள்வோமா? தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மை பகிர்ந்து கொடுப்போமா நம் பொருட்களை? இல்லை. ஆனால் இன்னும் சேர்த்து வைத்துக் கொள்ளதான் ஆசை கொள்வோம். ஒரு குழந்தையிடம் ஒரு கிண்ணத்தி நிறையாக நாம் சாக்லேட்டை கொடுக்கிற பொழுது, ஒரு சாக்லேட்டை அல்லது கையில் எடுக்கக்கூடிய அளவிற்கு எடுத்தாலும் அந்த கிண்ணம் முழுவதுமாக தனக்கு வேண்டும் என்று குழந்தை அரவணைத்துக் கொள்ளுவது போல, நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தாலும் இன்னும் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். கொடுக்க வேண்டும் என்று இல்லை, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் கொடுப்பதிலேயே மிகவும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். இது இரண்டாவது மனநிலை. மூன்றாவது மனநிலை, அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். இறை வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தாள். எனவேதான் எலிசபெத் அம்மாள் சொல்லுவாள், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இறைவன் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று பேறு பெற்றவர். ஆண்டவருடைய வார்த்தை உள் வாங்கி அது கண்டிப்பாக எனக்கு நிறைவேறும் என்ற ஆழமான நம்பிக்கை வைத்திருந்த நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னார். எனவேதான் இந்த உலகம் முழுவதுமாக எங்கெல்லாம் அன்னை மரியாளுடைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள், கோடான கோடி மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து மத சகோதர சகோதரிகள் நம் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மற்ற புனிதர்களுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவது மாதா கோயில் என்றுதான் சொல்லுகிறார்கள். மாதா கோயில். எனவே அன்னை மரியாள் இந்த அளவிற்கு ஒரு தனிச்சிறப்பு பெற்றிருக்கிறாள் என்றால், கீழ்ப்படிந்தாள், பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள், இறை வார்த்தையை நம்பினாள்.
எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் ஆசி கேட்கின்றோம். இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் ஆழத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரியமான இந்த தேவ பிள்ளைகளே, இதோ அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பரிந்துரையை பெற வந்திருக்கின்ற நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இடையர்களுடைய நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்றார்கள். ஏனென்றால் அங்கே இயேசு பிறந்திருக்கிறார். வேதத்தின் முறைப்படி பார்க்கின்ற பொழுது பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். தீவன தொட்டியில் அவரை கிடத்தி வைத்திருந்தார்கள். தன் பணி வாழ்விலே அற்புதமாக சொன்னார் இயேசு, நானே வானி நின்று இறங்கி வந்த உணவு. அந்த இறங்கி வந்த உணவைத்தான் இந்த இடையர்கள் சென்றார்கள், பார்த்தார்கள், மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் என்று வேதத்திலே லூக்கா நற்செய்தியில் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை வார்த்தை சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டவை அனைத்தும் நிறைவேறுகிறது. இதோ ஆண்டின் முதல் நாளிலே இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்க நாம் அனைவருமே அன்னை மரியாளை போல, எலிசபெத்தை போல, யூசுவை போல, யோசேப்பை போல, இடையர்களைப் போல நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். இந்த இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படுகிற இறை வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். எனவே இந்த மலர்ந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே நாம் ஒரு பிரதிக்ஞை எடுப்போம், ஒரு முடிவினை எடுப்போம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை நினைத்து மனமருதி பாதத்தில் வந்திருந்தாலும் இது புதிய ஆண்டிலே இந்த 1ஆம் தேதி முதல் இனி வருகின்ற காலம் முழுவதுமாக தினந்தோறும் 1 மணி நேரமாவது நான் வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த சக்தியை, அந்த நல்ல பழக்கத்தை எனக்கு தாரும். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இருள் அகற்றப்படும். என் உள்ளத்தின் ஆழத்திலே இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது உம்முடைய பிரகாசமான ஒளி என் வாழ்விலே ஏற்றப்படும். அந்த ஒளியின் வழியாக நானும் என் குடும்பமும் அந்த பாதையில் கடந்து செல்வோம். அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவாள் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளை நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளை நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன்.
பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவாரின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இருந்தனால் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவாரின் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவான் நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாக்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமுளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகழில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்னும் கன்னியானவும் திருமகனை தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல அருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவுரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூட இருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு